ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ZUBKAS. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் எப்படி நம்ம ஆப்பா மாத்துறது தான் பார்க்க போறோம். ஸோ, இப்போ இதுக்காக நம்ம கம்ப்ளீட்டா கோடிங் தான் யூஸ் பண்றோம். ஸோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வெப்சைட்ட ஆப்பா மாத்துனா, அதில என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? ஸோ, எல்லா ஃபீச்சர்ஸும் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? ஸோ, அதுதான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ, உங்களுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா, நீங்க தாராளமா எங்க டீம கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு மொபைல் ஆப் டெவலப்பரா மாறணும். ஆனா, உங்களுக்கு கோடிங் அந்த அளவுக்கு தெரியாதுன்னா, ஸோ, வித்தவுட் கோடிங்லேயே உங்களால கம்ப்ளீட்டா ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ண முடியும். ஸோ, அதுக்காக நம்ம சூஸ் பண்ற டூல் பார்த்தீங்கன்னா, Flutterflow தான் சூஸ் பண்றோம். Flutterflow ரொம்ப பாப்புலர் ஒன் தான். ஸோ, அத யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆப் நீங்க டெவலப் பண்ண முடியும் வித்தவுட் கோடிங்லேயே. ஸோ, அதுக்கான கோர்சஸ் எல்லாமே நம்ம சேனல்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ, நீங்க அட்வான்ஸா Flutterflow லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம கோர்சஸ்மே அவைலபிளா இருக்கு. இப்ப நான் ஜாயின்ல கிளிக் பண்றேன். ஸோ, இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 பேக்கேஜஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் நம்மளோட வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, WordPressஓட பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்றோம். ஸோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இத நம்ம ஆப்பா கன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கெட் இட் நவ் பட்டன் கிளிக் பண்றேன். ஸோ, நம்ம மெம்பர்ஷிப் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நான் சைன் அப் குடுக்குறேன். இந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா WordPressஓட தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் எல்லாமே பிரீமியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, நீங்க அத எந்த தீம் அண்ட் பிளகின்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதில குயிக் செக் அவுட் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, நமக்கு செக் அவுட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆப்லயுமே நமக்கு ஷோ ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ, இப்ப நம்ம டீம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வெப்சைட் ஆப்பா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த ஆப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா கோடிங் யூஸ் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. என்ன ஆப்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம Flutter தான் யூஸ் பண்றோம். டாட் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஸோ, அதனால உங்களுக்கு கம்ப்ளீட்டா இப்ப எக்ஸாம்பிளுக்கு எந்த லேகும் இல்லாம கம்ப்ளீட் ஆப் உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப ஆல்ரெடி கம்ப்ளீட் வெப்சைட் நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஆப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப நான் மொபைல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ZUBKAS லைன்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்ட தான் ஆப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நான் ஓப்பன் பண்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டே ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ, சேம் ஆப்ஷனே நம்ம இதில ட்ரை பண்ணலாம். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பை நவ் குடுக்குறேன். ஸோ, நான் சைன் அப் ஆப்ஷன கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப நம்ம பேசிக் பிளான் பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ, நம்ம டெஸ்க்டாப்ல என்ன பார்த்தோமோ, ஸோ அதே நம்ம இதில பர்ச்சேஸ் பண்றோம். இப்ப நான் அது குயிக் செக் அவுட் குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, நம்ம செக் அவுட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ, இதில நமக்கு என்ன பேமெண்ட் நம்ம செலக்ட் பண்ணணுமோ, ஸோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன குடுத்துட்டு நம்ம பிளேஸ் ஆர்டர் குடுத்துக்கலாம். ஒரு வெப்சைட்ல என்ன ஆப்ஷன் இருக்கோ, அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆப்லயே வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சோசியல் லாகின் இருக்கு. நான் எக்ஸாம்பிளுக்கு சோசியல் லாகின் கூகுள் கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் லாகினும் நமக்கு கரெக்ட்டா ஷோ ஆகுது. ஸோ, இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இது வந்து ப்ரௌசருக்கு போயிருக்கா? இல்ல நம்ம ஆப்க்குள்ளேயே இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் மினிமைஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து கம்ப்ளீட்டா ஆப்க்குள்ள தான் நமக்கு இந்த கூகுள் சைனிங்குமே இருக்கு. ஸோ, இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் பேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்றேன். ஸோ, இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஆப் எப்படி கஸ்டமைஸ் பண்ணா அதோட ரிசல்ட் இருக்கும்னு கிளியரா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வேணும். அது ஆண்ட்ராய்டு ஆகட்டும், இல்லன்னா iOS ஆகட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க ஆப்பா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எகைன் ஒரு ஆப் நான் ஓப்பன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ZUBKAS ஸ்டோர்ன்னு ஒரு ஆப் இருக்கு. ஸோ, நான் அதையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெப்சைட் ஆப்பா கன்வெர்ட் பண்ணது தான். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட் வெப்சைட்டுமே ஆப்பா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ, இதிலயுமே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ, வெப்சைட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ, அது எல்லாமே இதிலயுமே நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் குரோசரி வெப்சைட் வேணும், ஆப் வேணும் அப்படின்னா, நீங்க இந்த தீம் பிளஸ் இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதோட வெப்சைட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். ஆப்ல நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெப்சைட் தான் ஆப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நான் ஆப்ப கூட ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நமக்கு என்ன பேக்கிரவுண்ட்ல வெப்சைட் இருக்கோ, ஸோ அதுதான் நமக்கு ஆப்பா இருக்குங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு வெப்சைட் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆப் இருக்கணும். ஸோ, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாருமே அதிகமா மொபைல் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க ஒரு வெப்சைட் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு WordPressல பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மியா இருக்கும். WordPressல நீங்க கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணிட்டு, அத ஆப்பா கன்வெர்ட் பண்ணலாம். கன்வெர்ட் பண்ணிட்டு Play Store ஆகட்டும், App Store ஆகட்டும், நீங்க அத பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களோட பிராண்ட் வந்து இன்னும் ட்ரஸ்ட் ஆகும். இப்ப நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்டின்னா, அதுக்கான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து Play Storeலயும், App Storeலயும் இருக்கு அப்டின்னா, கஸ்டமருக்கு இன்னும் ட்ரஸ்ட் இருக்கும். இன்னும் கன்வீனியன்ட்டா ஈஸியா இருக்கும்.
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு டைமும் கஸ்டமர் போயிட்டு அவங்க வந்து இப்ப வெப்சைட்டோட URL குடுத்து அத டைப் பண்ணணும். இல்லன்னா நீங்க லிங்க் அனுப்பி அவங்க அந்த லிங்க கிளிக் பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதர்வைஸ் நீங்க ஆப்பா வச்சிருக்கீங்க அப்டின்னா, அவங்க ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்டின்னா, மொபைல்லயே அந்த ஆப் இருக்கும். ஸோ ஈஸியா அவங்க அக்சஸும் பண்ணலாம். ஸோ அது மாரி பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. உங்க வெப்சைட் நீங்க ஆப்பா கன்வெர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எங்க டீம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம கான்டாக்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் Instagram லிங்க்ஸ் நான் குடுக்குறேன். நீங்க அத செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு எங்க அஃபிஷியல் வெப்சைட்ஸ்மே இருக்கு. ஸோ வெப்சைட்ஸ்லயுமே வாட்ஸ்அப் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு வெப்சைட் அண்ட் ஆப் டெவலப்பரா மாறணும் அப்டின்னா, வித்தவுட் கோடிங்ல நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணணும்னா, எங்க சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. எங்க சேனல்லே கம்ப்ளீட்டா WordPress அண்ட் Flutterflow கம்ப்ளீட் டியூட்டோரியல்ஸ்மே ஒன் பை ஒன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். நீங்க Flutterflow யூஸ் பண்றீங்க அப்டின்னா, வித்தவுட் கோடிங்லயே உங்களால கம்ப்ளீட்டா ஒரு இ-காமர்ஸ் ஆப் ரெடி பண்ண முடியும். ஸோ அதர்வைஸ் ஒரு வெப்சைட் பண்ணணும்னா, WordPressலயே கம்ப்ளீட்டா ரெடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கம்பெனிலேயே உங்களுக்கு ZUBKAS பார்ட்னர் புரோகிராம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. பிளஸ் உங்களுக்கு ஒரு டீம் மேனேஜ்மென்ட் இல்ல. அது மாரிலாம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்டின்னா, எங்க டீமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே புரொவைட் பண்ணுவாங்க. ZUBKAS பார்ட்னர் புரோகிராம்ல ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் டீமே புரொவைட் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, உங்களுக்கு ஓன் ஐடி கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ப்ராஜெக்ட் கேதர் பண்ணுவீங்க, எங்க டீமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அத ரெடி பண்ணி குடுப்பாங்க. உங்களோட ஓன் பிராண்ட்லயே நீங்க சேல் பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம்லயே நீங்க ஒரு 40-50K வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு பார்ட்னர் புரோகிராம் கம்ப்ளீட் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா, டீம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கம்ப்ளீட்டா கைட் பண்ணுவாங்க. ஈவென்ட்ஸ் இப்ப நீங்க ஒரு வெப்சைட் ஆப் டெவலப்பரா ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, WordPress அண்ட் Flutterflow கம்ப்ளீட் கோர்ஸஸ்மே ஒன் பை ஒன்னா ரெகுலரா அப்டேட்ஸ் இருக்கும். நீங்க இன்னும் அட்வான்ஸா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கோர்ஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.